What is up everyone and welcome back to Information Overdrive. So இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா first day of the new year. So happy new year everyone. So இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how Fastag works. It's not a game, it's a rich thing. இப்போ நம்ம எல்லாரும் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Fastag ஸ்டிக்கரை ஒட்டி இருப்போம். ஸோ இப்போ Fastag வந்து எதுக்குன்னா நீங்கள் ஹைவேஸில் போகும்போது டோல் டேக்ஸ் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா Fastag இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த Fastag வந்து எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கு பின்னாடி டெக்னாலஜி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேக் இந்த டே ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம ஹைவேஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோல் டேக்ஸ் கட்டணும். டோல் டேக்ஸ் கட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா டோல் பூத் இருக்கும். டோல் பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கேஷ் கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் சைட் போகிறீங்களா டபுள் சைட் போகிறீங்களா நீங்கள் அங்கே சொல்லுவீங்க. உங்கள் வெஹிக்கிள் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அங்கே டோல் டேக்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ அங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு கொடுத்து டோல் டேக்ஸை பே பண்ணுவீங்க. அவங்க மீதி காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லறையாக தருவாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா டோல் டேக்ஸாக இருக்கும், 69 ரூபா இருக்கும் டோல் டேக்ஸு. அப்போ உங்ககிட்டயும் சில்லறை இருக்காது, அவங்ககிட்டயும் சில்லறை இருக்காது. அப்போ வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டாக போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்லறை வாங்கிட்டு தான் போவீங்க. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா காசு வந்து ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதை வந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தியாவில் ஃபாஸ்டேக்ன்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சிப். ஸோ இதில் எந்த விதமான மோட் ஆஃப் கேஷ் யூஸ் ஆகவே ஆகாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டோல் டேக்ஸ் வந்து பே பண்ணணும்னா இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை காரில் ஒட்டியிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஃபாஸ்டேக் லேனில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் வாலெட்லேருந்து காசு வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எதுக்கு வந்து ஃபாஸ்டேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா ஏர்லியர் வந்து கேஷ் வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் டிலே ஆகும். ஒரு கார் வந்து டோல் டேக்ஸை கிராஸ் பண்ணி போகணும்னா மினிமம் 20 to 30 செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபாஸ்டேக் கொண்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபாஸ்டேக் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஃபாஸ்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபாஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கார்ஸ் அண்ட் ஜீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஃபாஸ்டேக் இருக்குது. மினி பஸ் அண்ட் 2 axle வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபாஸ்டேக். 2 axle பஸ் அண்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஃபாஸ்டேக். 3 axle பஸ் அண்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா yellow கலர் ஃபாஸ்டேக். 4 axle 5 axle and 6 axle இருக்கிற பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபாஸ்டேக். ஸோ 7+ axles இருக்கிற பஸ் அண்ட் ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஃபாஸ்டேக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வந்து ஜேசிபி மாதிரி எர்த் மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் வந்து ஃபாஸ்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக டோல் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இந்த ஃபாஸ்டேக் எப்படி தான் வேலை செய்யுது, நம்ம வந்து கார் நிப்பாட்டுறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து அந்த காசு போயிடுது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபாஸ்டேக் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா RFID டெக்னாலஜியில் வேலை செய்யுது. ஸோ இப்போ RFIDனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் டிடெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அனுப்பும். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஃபாஸ்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா RFID டெக்னாலஜி, RFID ஒரு சிப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் டைப், உங்கள் வெஹிக்கிளோட வெயிட், அதோட வீல் பேஸ், அது என்ன வெயிட்டில் இருக்குது, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பேர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஃபீட் ஆகிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கும்போது இதில் ப்ரீ ரெஜிஸ்டராக வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் கார் வந்து ஃபாஸ்டேக் லேனுக்குள்ளே என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் இருக்கும் அந்த ஃபாஸ்டேக் சிப்பில். ஸோ இப்போ உங்கள் கார் வந்து ஃபாஸ்டேக் லேனுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைமில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ஸ்கேனர். ஸோ இப்போ உங்கள் கார் வந்து டோல் லேனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கேனர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்கள் கார் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் டிடெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்டேக் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த ரிக்வஸ்ட் வந்து நான் அப்ரூவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டேக்ல இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பும் அந்த ஸ்கேனருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RFID டேக் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது எங்கே பாஸ் ஆன் பண்ணணும்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டோல் பூத்துக்கு பாஸ் ஆன் பண்ணணும். உங்களோட ஃபாஸ்டேக் வந்து இந்த இடத்துல டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயரிங் பேங்க், தட் மீன்ஸ் இந்த டோல் பூத்தோட பேங்க்குக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துல அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் வந்து ரியல் தானா, இது ஃபேக் இல்லையா, எந்த விதமான ஏமாற்றமும் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டாக அந்த இன்ஃபர்மேஷன் தான் NETC மேப்பருக்கு போகும். NETC மேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்க எல்லா ஃபாஸ்டேக்ஸுமே வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேகோட டீட்டெயில்ஸ்லாம் உண்மை தானா, இதில் எந்த மாதிரியான ஃப்ராடும் இல்லையா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NETC மேப்பர் செக் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸில் வேலிடேட் ஆயிடுச்சு. டீட்டெயில்ஸ் வந்து NETC மேப்பர்லேருந்து வேலிடேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அது வந்து டோல் பூத்தோட பேங்க்குக்கு வந்து அனுப்புவாங்க.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இஃப் சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இல்லை, நீங்கள் வந்து ஒரு இன்வாலிடான ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா டோல் பூத்தோட ஸ்க்ரீனில் எழுதி வந்துடும், இந்த மாதிரி வந்து இது ஒரு இன்வாலிடான ஃபாஸ்டேக் அப்படின்னு வந்து எழுதி வந்துடும். இஃப் சப்போஸ் உங்கள் ஃபாஸ்டேக் வந்து வேலிடான ஃபாஸ்டேக்னா, இஃப் சப்போஸ் உங்களோட ஃபாஸ்டேக் வந்து வேலிடான ஃபாஸ்டேக்னா, ஸோ இப்போ NETC மேப்பர் வந்து டோல் பூத்தோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். தட் மீன்ஸ் கார்டு வந்து வேலிடாக இருக்குது, இதுல இருந்து நீங்கள் வந்து காசை டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ இப்போ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா டோல் டேக்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். இந்த வெஹிக்கிள் கிளாஸ் அண்ட் அதோட வெயிட் அண்ட் அதோட வீல் பேஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த வெஹிக்கிள்னு டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டோல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு வந்து இந்த பேங்க் டிசைட் பண்ணும். ஸோ இந்த பேங்க் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NETC மேப்பருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். தட் மீன்ஸ் NETC மேப்பர் எனக்கு வந்து அந்த ஃபாஸ்டேக்லேருந்து இவ்வளோ டோல் டேக்ஸ் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்து NETC மேப்பருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். ஸோ இந்த NETC மேப்பர் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபாஸ்டேக் கூட லிங்க் ஆயிருக்க பேங்க்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். தட் மீன்ஸ் இப்போ 55 ரூபா உங்களுக்கு டோல் டேக்ஸ் ஆயிருக்குப்பா, இந்த காசு வந்து எங்கள் பேங்க்குக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும் NETC மேப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்டேக்கோட பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்மளோட வாலெட்லேருந்து அது எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா டோல் பூத்தோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. டோல் பூத்தோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் அனுப்பும் NETC மேப்பருக்கு. ஸோ NETC மேப்பர் நான் இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வந்து இந்த பேங்க்குக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அதை அனுப்பும். ஸோ இப்போ இந்த NETC மேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் அனுப்பும் இந்த டோல் பூத்தோட பேங்க்கு. இந்த மாதிரி இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபாஸ்டேக் கார்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்ப்பா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும். ஸோ இந்த பேங்க் வந்து இந்த காசு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, இந்த கார்டு வேலிடேட் ஆயிடுச்சு, டோல் சொல்லிட்டு அதோட டிஸ்பிளேல எழுதி வந்துடும். ஸோ இந்த டிஸ்பிளேல எழுதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பேரியர் ஓப்பன் ஆயிரும் அண்ட் நம்ம கார்ல ஈஸியாக போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோட்ல போகும்போது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். பட் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள் இருக்கு. ஸோ ஒரு மெசேஜ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், அதோட அமௌண்ட் டிடெக்ட் ஆகும், அது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விதின் 2-3-5 செகண்ட்ஸ்க்குள்ள முடிஞ்சு போயிடும். ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ ஃபாஸ்டேக் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாஸ்டேக் எதுக்கு வேலை செய்யுதுலாம் பார்த்தோம். பட் ஃபாஸ்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது டோல் பூத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஃபாஸ்டேக் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது, டோல் பூத்து வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த ஃபாஸ்டேக் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டோல் கொடுக்காமே போகலாம். டோலில் இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து கேஷ் பே பண்ணுங்க, கேஷ் பே பண்ணி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இஃப் சப்போஸ் வந்து டோல் பூத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கை டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த காருக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் நீங்கள் வந்து டோல் டேக்ஸ் வாங்கவே கூடாது. நீங்கள் வந்து கேஷே கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பட் நிறைய டோல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காசு கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் சண்டை போட்டு கூட அந்த காசு நான் கொடுக்க மாட்டேன், இது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், யாராலையும் உங்களுக்கு தடுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு டோல் பூத்தோட ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. பட் இஃப் சப்போஸ் உங்கள் காரில் வந்து ஃபாஸ்டேக் இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இல்லாத கார்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோல் டேக்ஸ் டபுளாக நீங்கள் கட்டணும். ஸோ இஃப் சப்போஸ் ஒரு டோல் வந்து 50 rupees அப்படின்னு நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டேக்கில் அந்த 50 rupees வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கட்டிட்டு போகலாம். பட் உங்ககிட்ட வந்து கேஷ் தான் இருக்குது, நீங்கள் கேஷ் தான் கொடுக்க போகிறீங்க, ஃபாஸ்டேக்கில் நீங்கள் காசு வச்சிருக்கல, இல்லை உங்ககிட்ட ஃபாஸ்டேக்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees டோல் டேக்ஸாக பே பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டேக் வந்து இன்னும் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஃபாஸ்டேக் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும் இந்தியாவிலன்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ that's all for this video. I hope இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாஸ்டேக் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will see you in a video tomorrow and happy new year again.